இப்போ ஒரு பேரணி நடத்துனாங்க ஒரு மதத்தை சேர்ந்தவங்க. அதாவது அபார்ஷன் பண்ணக்கூடாது. வயித்துல ஒரு குழந்தை இது அப்படி இப்படின்னாங்க. அதுக்கு சபாநாயகர் அதில போய் கலந்துன்னு ஒண்ணு பேசினாரு. சூப்பரா பேசினாரு. என்ன சொல்றது? அதில போய் கலந்துக்கலாமா? நான் கேட்குறேன். நம்பிக்கை ஒரு சைடில் இருக்கட்டும். முதல்ல அது செய்யலாமா? படத்தில் தான் எப்படின்னா நேர்லிமா அபார்ஷன் பண்ணணுமா வேணாமா? புள்ளைய பெற்றுக்கணுமா வேணாமான்னு ஒரு பொண்ணு தான் முடிவு பண்ணணும். அதை வேற யாரும் முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அதை விட்டு பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இவங்க யார் சொல்கிறதுக்கு? இதை சொல்கிறது ஒரு சபாநாயகர். எங்கே போய் முட்டிக்கிறது? இந்த தெளிவு கூடமா இல்லை? இதை வச்சிங்கன்னா ஆட்சி இல்லை யோசிக்கிறேன். அவங்க விருப்பம் இல்லையா? அது ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லையா? கல்யாணம், குழந்தை குட்டி, வாழ்க்கை, என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன அது ஒன்றும் புரியலையே. எல்லாத்தையும் இவங்க தீர்மானிக்கிறாங்க. பண்ணணும் பண்ணக்கூடாது, பண்ணுறது தப்பு, ஐயோ அது வயிற்றுல அது ஒரு அப்படி பார்த்தா ஆம்பளை கிட்ட போய் சொல்லுங்க, டேய் நீ தம்பிங்களா பண்ணாதீங்கடா, பண்ணுறது தப்புடா, பல உயிர் போதுடா, என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க பார்ப்போம். கைரேகை அழிக்காதுங்கடா போய் சொல்லுங்க. ஒரு ஊர்வலம் போங்க. ஒன்றும் சொல்கிறதில்ல. அப்படி தான் கேட்க தோணுது. எதுவுமே ஆம்பளை பக்கம் திரும்ப மாட்டுது. எல்லாமே பெண்கள் சைடே போகுது. பெண்களே கேட்குறாங்க, இந்த ஆம்பளையில் விட்டுறாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்னா எல்லாரையும் கருத்தரை பண்ணுறங்க. இருக்கிற ஆம்பளையெல்லாம் பிடிச்சி போங்க. எங்களுக்கு தேவை அபார்ஷன் நடக்கூடாது. ஆம்பளைங்களா போங்க. சொல்கிறீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா ஆம்பளை இல்லை, ஆம்பளை மாமா.